கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தேன், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னா, அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் வரலும் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுன்னு ஒரு கமாண்டு ரைட்டுங்களா. இப்போ ட்ராவில் போயிட்டு இதில் நம்ம பாயிண்ட் ரெக்டாங்கிள் வரலும் பார்த்துருக்கோம்ல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுன்னு ஒரு கமாண்டு. ஆக்சுவலாக பாயிண்ட்டுங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு கிராஃப் ஷீட்டில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக பாயிண்ட் வைக்கிறோம்னா, ஒரு மார்க்கிங் பர்பஸ்க்காக தான் பாயிண்ட் வைக்கிறோம். அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு மார்க்கராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று சிங்கிள் பாயிண்ட் ஒரு மெத்தடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட்னு ஒன்று. ஸோ அந்த நேமில் இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ட்ரா பண்ணலாம். இப்போ நான் சிங்கிள் பாயிண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபை பாயிண்ட்டுன்னு கேட்குதா. ஸோ அப்போ நம்ம ஸ்க்ரீனில் நம்ம எந்த இடத்துல வேணுமோ நம்ம என்ன பண்ணலாம், மவுஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம கோஆர்டினேட்லேயும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் மவுஸை மூவ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கும். நமக்கு பொதுவாக அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, டாட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கர்சர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஒன்று தெரியுது, அதுதான் வந்து என்னென்னா பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நிறையா பாயிண்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணலான்னா, அதே பாயிண்டில் போய்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னா, மல்டிபிள் பாயிண்ட். அப்போ மல்டிபிள் பாயிண்ட் போயிட்டிங்கன்னா கொஸ்டின் அதே மாதிரி தான் கேட்கும். என்ன கேட்குன்னா, ஸ்பெசிஃபை பாயிண்ட் கேட்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வேணும் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வேணும்னா இங்கே ஒரு கிளிக் பண்ணிடலாம். ஸோ அப்போ எங்கெங்கே வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுட்டு போயிடலாம்னா கிளிக் வந்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம மேனுவலாகவும் கிளிக் பண்ணலாம். சப்போஸ் இப்போ இந்த பாயிண்டில் இருந்து ஒரு 50 mm தள்ளி நமக்கு அடுத்த பாயிண்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம எப்பயும் நம்ம கொடுக்குற மாதிரி என்ன செய்யலாம்னா, அந்த அட்டுன்னு ஒரு மெத்தட் படிச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கா? அட்டு டிஸ்டன்ஸ் ஆங்கிள்னு ஒரு மெத்தட் படிச்சிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன் கமாண்டு நடத்துகிறப்போ நான் நடத்திருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா லைன் கமாண்டுக்கு மட்டும் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா கமாண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா அட்டு, இப்போ நான் ஒரு 50 mm வேணும்னு வச்சுக்கோங்க, 50 mm லெஸ் தென் என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள். இப்போ நான் வந்து வெர்டிகலாக வேணும்னு நினைக்கிறேன். ஸோ 90 டிகிரி கொடுத்துட்டேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் பாயிண்ட் நமக்கு இந்த பாயிண்ட் தான் இருந்துச்சு. இதுலேருந்து இப்போ 50 mm வந்து 90 டிகிரியில் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிரும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். போதும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா தான் போகும். என்டர் பண்ணிங்கன்னா என்ன செய்யாது, போகாது. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எரேஸ் பண்ணணும்னா வழக்கம் போல் செலக்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு போயிடலாம், எரேஸ் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் இப்போது நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு லைன் இருக்குது. எனக்கு இப்போ இந்த லைனில் என்ன பண்ணணும்னா, ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஸோ அப்போ நான் பாயிண்ட் வந்து மார்க்கராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது பாயிண்ட் கமாண்ட் போய்ட்டு சிங்கிள் பாயிண்ட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு எந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு லைன் மேலே ஒரு பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஸோ அப்போது பாயிண்ட் அப்படின்னா டாட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறையா ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டைல் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஃபார்மேட்னு ஒரு மெனு இருக்குது பார்த்தீங்களா. ஃபார்மேட் மெனுவில் போனீங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாயிண்ட் ஸ்டைல்னு ஒரு கமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பாயிண்ட் ஸ்டைலை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இது எல்லாமே பாயிண்ட்டோட ஸ்டைல். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட்டா இருக்குது. அதனால தான் இப்போ வந்து டாட் செலக்ட் பண்ணியிருக்கனால தான் டாட் வந்து நமக்கு வரைகிறோம். இது எடுத்திங்கன்னா பாயிண்ட்டே வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு, ஸோ இதில் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் வந்துடும். இப்போ நான் என்ன எடுக்கிறேன்னா இந்த சிம்பிள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தேன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் வந்துடும். இது மட்டும் இல்லை, இனிமேல் நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ நான் மல்டிபிள் பாயிண்ட் போயிட்டு இனிமேல் நான் பாயிண்ட் வரைகிறேன்னா வரைய போகிற எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை சார் இந்த ஸ்டைல் பிடிக்கல அப்படின்னா வேறு ஸ்டைல் மாற்றிக்கலாம். எப்படின்னா அதே பாயிண்ட் ஸ்டைலில் போய்ட்டு இதில் போய்ட்டு இப்போ இன்ட்டு மார்க் வேணால் நம்ம என்ன செய்து போயிடலாம், இன்ட்டு மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன பண்ணிக்கும், பாயிண்ட்டோட ஸ்டைல் வந்து நமக்கு மாறிக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்டோட ஸ்டைலை நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாயிண்ட்டோட சைஸையுமே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த சைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா அதோட சைஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அதே பாயிண்ட் ஸ்டைலில் கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5%, இதுதான் ஒரிஜினல் சைஸு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் டு ஸ்க்ரீன் ஒரு மெத்தட் இருக்கும், அப்சல்யூட் யூனிட்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்னா அப்சல்யூட் யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ரைட்டாக நல்லா பார்த்துக்கோங்க. செட் சைஸ் இன் அப்சல்யூட் யூனிட்ஸ் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா
5 எம்எம்க்கு வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா 5 எம்எம்க்கு நமக்கு என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும். ஏன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் யூனிட்ஸ் இருக்கிறப்ப 5 யூனிட்ஸ்னு எடுத்துக்குது இல்லையா. ஸோ அப்போ யூனிட்ஸ்னு பார்க்குறப்ப நம்ம என்ன யூனிட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம். ஸோ அப்போது 5 யூனிட்ஸ் ஈக்குவல் என்னது 5 எம்எம். அப்போது இந்த பாயிண்ட்டோட சைஸ் வந்து எப்படி எடுத்துக்கோன்னா 5 எம்எம் வந்து நமக்கு என்ன பண்ணிக்கும் எடுத்துக்கும். இந்த மாதிரி சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எம்எம் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஒருவேளை வேண்டாம் சார் பழைய மாதிரி வேணும்னா என்ன செய்யணும்னா ரிலேட்டிவ் டு ஸ்கிரீனில் போய்ட்டு 5% கொடுத்துட்டிங்கன்னா என்ன செய்யும் நமக்கு எப்பயும் போல் வந்துடும். இதுதான் பாயிண்ட்டோட சைஸை நம்ம மாற்றுறது. இல்லை நமக்கு ஒருவேளை வேண்டாம் பாயிண்ட் வந்து எப்பயும் போல் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடலாம் டாட் வந்து எடுத்துட்டிங்கன்னா எப்பயும் போல் வந்துடும். ஓகேவா, இதுதான் பாயிண்ட் கமாண்டு. அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்லேயே வந்து இன்னொன்று என்ன இருக்குன்னா டிவைடுன்னு ஒரு கமாண்ட். அதாவது டிவைடு அப்படின்னா என்னென்னா எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த லைனை ஒரு 5 பார்ட்டாக பிரிக்கணும். பிரிக்கிற அந்த 5 பார்ட்டோட டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி ஈக்குவலாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைட்னு ஒரு கமாண்ட். ஸோ அப்போ நான் டிவைட் கமாண்ட் போகிறேன். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குது பாருங்கள், செலக்ட் ஆப்ஜெக்ட் டு டிவைட் கேட்குதா. அப்போ எந்த ஆப்ஜெக்டை டிவைட் பண்ண போகிறோமோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன கேட்குது பாருங்க, என்டர் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ், அதாவது எத்தனை பார்ட்டாக பிரிக்கணும்னு கேட்கும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 5 பார்ட்ஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன கொடுக்குறேன் இப்போ 5 பார்ட்ஸ் கொடுத்துட்டோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பிரிச்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு ரியாக்ஷனும் இல்லை இல்லையா. இது ஆக்சுவலாக பிரிச்சிருக்கோம். எப்படி பிரிக்கும் அப்படின்னா பாயிண்ட் வச்சு தான் பிரிக்கும். நான் வந்து கடைசியாக என்ன பண்ணி விட்டேன்னா பாயிண்டோட ஸ்டைலில் வந்து டாட்டா மாற்றி விட்டேன்னா அதனால் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு மார்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாயிண்ட் வச்சு பிரிக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம நம்பர் ஆஃப் செக்மெண்ட் 5 கொடுத்தனால பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்மெண்ட், இது ஒரு செக்மெண்ட், 2 3 4 5 செக்மெண்ட்டை வந்து பிரிச்சிடும். இல்லை நமக்கு என்ன தெரியாதுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தெரியாது. அப்போது ஆட்டோகேட் என்ன பண்ணணும்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்டை நம்ம எத்தனை பார்ட்டாக பிரிக்க சொல்கிறோமோ அத்தனை பார்ட்டை என்ன பண்ணிடுறோம்னா பிரிச்சிடும். அப்போ இதில் லைன் மட்டும் தான் பிரிக்க முடியுமா சார்னா அப்படி கிடையாது. எந்த ஆப்ஜெக்டாலும் பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு கிளாக் மாதிரி டிசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கிளாக்லாம் நமக்கு எப்படி இருக்கணும் 12 பார்ட்ஸாக பிரிக்கணும்ல. ஸோ அப்போ இந்த சர்க்கிளை நான் 12 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். கமாண்ட்லேயும் கொடுத்துக்கலாம். டிவைட் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து டிஐவி கொடுத்தா டிவைட் கமாண்ட் எடுத்துக்கும். இப்போ நான் டிஐவி கொடுத்துட்டேன். டிவைட் கேட்குதா, செலக்ட் ஆப்ஜெக்ட் டிவைட் கேட்குறப்ப இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் செக்மெண்ட் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா 12 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்டர் பண்ணுற டைம் தான். என்டர் பண்ணுற அடுத்த செகண்ட் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 12 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஈஸியாக நம்ம போர்டு பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பார்ட்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன தெரியாதுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து தெரியாது. சப்போஸ் எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து பிரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்லேயே மெஷர்னு ஒரு கமாண்ட். பொதுவாக நமக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னால என்ன அர்த்தம்னா அளவு எடுக்கிறது, அளவு தானே, அதே தான் இங்கேயும். இப்போ நான் மெஷர் கமாண்ட் போயிட்டேன். அதாவது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எண்டுலேருந்து எவ்ரி 50 எம்எம்க்கு எனக்கு என்ன செய்யணும் ஒரு மார்க் பண்ணணும். இல்லை இந்த எண்டுலேருந்து எவ்ரி 50 எம்எம்க்கு எனக்கு என்ன செய்யணும் இந்த சைடு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் மெஷர் கமாண்ட் போனோன்னா பார்த்தீங்கன்னா கீழே வழக்கம் போல் என்ன கேள்வி கேட்குதுன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மெஷர் கேட்குதா. எந்த ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக இந்த ஆப்ஜெக்டை நம்ம இங்கிட்ட இந்த எண்ட்லேருந்து மெஷர் பண்ணலாம், இந்த எண்ட்லேருந்து மெஷர் பண்ணலாம். அப்போ ஆட்டோகேடில் இந்த ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் மெஷர் கமாண்ட் மட்டும் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேள்வி கேட்குறப்ப அப்ராக்சிமேட்டாக மிட் பாயிண்ட் இந்த பக்கம் நம்ம செலக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எண்டுலேருந்து மெஷர் பண்ணிகிட்டே வந்துடும். ஒருவேளை இங்கிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த எண்டுலேருந்து மெஷர் பண்ணிட்டே வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கேட்குது நம்மகிட்ட லெங்த் ஆஃப் செக்மெண்ட். ஆக்சுவலாக வந்து டிவைடில் என்ன கேட்டுச்சு நம்மகிட்டனா நம்பர் ஆஃப் செக்மெண்ட் கேட்டுச்சு, அதாவது எத்தனை செக்மெண்ட் கேட்கும். இதில் வந்து என்ன கேட்குதுன்னா ஒரு செக்மெண்ட்டோட லெங்த் என்னன்னு கேட்குதா. இப்போ நான் ஒரு செக்மெண்ட்டோட லெங்த் வந்து 50 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50 mm பிரிச்சிருச்சு, தெரியுது உங்களுக்கு. ஸோ அப்போ இந்த எண்டில் இருந்து எவ்ரி 50 mm ஒரு பாயிண்ட் வந்து என்ன செய்யணும் மார்க் பண்ணிட்டே வந்துடும். இதுதான் மெஷர் கமாண்ட். அதே மாதிரி இந்த மெஷர் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா எம்இன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக என்ன எடுத்துக்கும் மெஷர் கமாண்ட் எடுத்துக்கும். இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு கொடுக்குறேன், ரைட் சைடு வந்து இந்த சைடு செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. லெங்த் ஆஃப் செக்மெண்ட் கேட்குறப்ப அதே 50 mm கொடுக்குறோம். ஸோ நான் 50 mm கொடுத்துட்டேன். இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டிலிருந்து எவ்ரி 50 mm நமக்கு என்ன வந்துடும்னா பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டிவைடு மெஷர் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துக்கலாம். எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இது ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும்.
அதே மாதிரி இப்போ சப்போஸ் இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இதே சர்க்கிள் இன்னொரு தடவை வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப ட்ரா பண்ணாமல் மாடிஃபைன்னு ஒரு மெனு இருக்கு இல்லையா, மாடிஃபைன்னு ஒரு மெனு பார்க்க போகிறோம். மாடிஃபைங்கிற மெனுவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காப்பின்னு ஒரு கமாண்ட். நார்மலாக காப்பினாலே நமக்கு தெரியும் இல்லையா, டூப்ளிகேட் எடுக்கிறது, அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ காப்பி கமாண்ட் போகிறோம். காப்பி பண்ணால் வழக்கம் போல் என்ன கேட்குது, இப்போது செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேட்குதா, எந்த ஆப்ஜெக்டை காப்பி பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்ட். ஸோ செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குதா. இந்த செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குற கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரிப்பீட்டடாக ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம போதும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி போயிடும். ரைட்டா, 1 செகண்டு. இப்போ இதில் போனோன்னே இப்போ என்ன கேட்குது பார்த்தீங்களா, ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட். இப்போ நம்ம இந்த மாடிஃபை மெனுவில் பார்க்க போகிற கிட்டத்தட்ட எல்லா கமாண்ட்லையுமே என்ன கேள்வி கேட்கும்னா பேஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். ஆக்சுவலாக பேஸ் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஜென்ரலாக இந்த பேஸ் பாயிண்ட்ங்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே கொடுத்துட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நான் வந்து பேஸ் பாயிண்ட் கொடுத்துறேன். இது வந்து பேஸ் பாயிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து இப்போ என்ன கேட்குது நம்மட்டோன்னா ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட். இந்த செகண்ட் பாயிண்ட்ங்கிறது என்னென்னா இந்த ஆப்ஜெக்ட் எங்கே காப்பி ஆகணுமோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு இப்போ எங்கே காப்பி ஆகணும், இப்போ இந்த இடத்துல காப்பி ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுச்சா. ஸோ இந்த மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த காப்பி கமாண்டோட ஷார்ட்கட் வந்து CO CP ரெண்டுமே கொடுத்துக்கலாம். COனாலும் காப்பி தான், CPனாலும் காப்பி தான். இப்போ நான் வந்து CO கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது இல்லையா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். மறக்காமல் என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ பேஸ் பாயிண்ட் கேட்குறப்ப இந்த மாதிரி பேஸ் பாயிண்ட் கொடுத்துறேன். நான் இப்போ என்ன பண்ணணும்னா அளவு கொடுத்து காப்பி பண்ண போகிறேன். சப்போஸ் இப்போ இங்கேருந்து ஒரு 200 mm தள்ளி எனக்கு என்ன செய்யணும்னா காப்பி பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த செகண்ட் பாயிண்ட் கேட்குதுல்ல, அப்போ நம்ம ஆஸ் யூஸ்வல் வழக்கமாக என்ன பண்ணுறோம்னா அட்டு 200 mm லெஸ் தென் என்ன டிகிரியோ அந்த டிகிரி கொடுத்துட்டிங்கன்னா 200 mm வந்து நமக்கு காப்பி ஆகிடும். புரியுதா. இது வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா காப்பி பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு இப்போ இந்த சர்க்கிள் இருக்குது, நான் வந்து காப்பி பண்ணணும். ஸோ காப்பி கமாண்ட் போகிறேன். போயிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிள் வந்து ஒரு 20 தடவை காப்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்த மல்டிபிள்ங்கிற ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா வழக்கம் போல் அது பேஸ் பாயிண்ட் தான் கேட்கும். நான் வந்து பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் செகண்ட் பாயிண்ட் கேட்குதா. நீங்கள் செகண்ட் பாயிண்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மாதிரி கமாண்டுக்கு போகாமல் திரும்ப என்ன கேட்குது நம்மகிட்ட ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட் கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணலாம். அப்போ இந்த மல்டிபிள் கொடுத்துட்டிங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், காப்பி பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் காப்பிங்கிற கமாண்ட். ஸோ அப்போ காப்பிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து COவும் கொடுக்கலாம், CPயும் என்ன செஞ்சுக்கலாம் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்னென்னா மிரர்னு ஒரு கமாண்ட். பொதுவாக அந்த மிரர் இமேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம்ல, நம்ம மிரரில் பார்த்தோம்னா எப்படி தெரியும்னா அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும்ல, அதே மாதிரி தான். இப்போது இந்த மாதிரி ஒரு ஆர்க் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து வெர்டிக்கலாக இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா மிரர் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்டோட மிரர் இமேஜ் எப்படி தெரியும்னா இந்த இடத்துல C மாதிரி நமக்கு என்ன தெரியும்னா தெரியும். அதே மாதிரி மிரர் வைக்கிற பொசிஷனை பொறுத்து இதோட இந்த மிரர் இமேஜ் வந்து நமக்கு என்ன செய்யும்னா மாறும். ஸோ அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிரர் கமாண்டுக்குள்ளே போகிறோம். போனோன்னா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் என்ன கேட்குது, இப்போது செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குதா, எந்த ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடும். இப்போ என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன். ஆக்சுவலாக இந்த கமாண்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 2 பாயிண்ட் கொடுக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னா நான் கொடுக்குற 2 பாயிண்ட்டுக்கு மேலே தான் மிரர் இருக்க மாதிரி ஆட்டோகேட் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குறப்ப நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து என்ன கேட்குது, செகண்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன். இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக கொடுத்தா மட்டும்தான் ஆட்டோகேட் வந்து மிரர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கும். ஒருவேளை நான் இங்கே கொடுத்தேன்னா மிரர் இன்க்ளைண்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கும். அப்போ 360 டிகிரியில் செகண்ட் பாயிண்ட் நம்ம எங்கேனாலும் கொடுக்கலாம். அதை வந்து மிரர் இருக்கிற பொசிஷனாக எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன ஆகும்னா மிரர் ஆயிடும். ஆனால் இப்போ நான் அப்படி கொடுக்கல, இப்போ நான் வெர்டிகலாக தான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக வந்து செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். சரி கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிச்சு, இப்போ வந்துருச்சா. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி கேட்குது பாருங்கள். என்ன கேள்வி கேட்குதுன்னா எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் SR. அதாவது இந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணவா வேணாமான்னு கேட்கும். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா நோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணோம்னா 2 ஆப்ஜெக்ட்டுமே நமக்கு என்ன செய்யும் இருக்கும். சப்போஸ் வந்து நமக்கு அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வேண்டாம்னு நினச்சிருந்தோம்னா எஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அதுவும் நமக்கு எரேஸ் ஆயிரும். இந்த மிரர் கமாண்டோட ஷார்ட்கட் வந்து MI. நல்லா பார்த்துக்கோங்க, MI கொடுத்தீங்கன்னா என்ன எடுத்துக்கும், மிரர் கமாண்ட் எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், என்ட்ரு பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன் கேட்குறப்ப இதை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன் கேட்குறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து செகண்ட் பாயிண்ட் கொடுத்துறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா
ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டலாக மிரர் எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வந்து என்ன ஆகும், ஆப்ஜெக்ட் வந்துடும். இப்போ நான் அந்த இடத்துல எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப நான் எஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா மேலேருந்து அந்த ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் ரெண்டு என்ன ஆயிரும், எரேஸ் ஆயிரும். கீழே இருக்கிற ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு என்ன பண்ணும், இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மிரர் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்செட்னு ஒரு கமாண்ட். அதாவது நம்ம ஆஃப்செட்டுங்கிறத நம்ம ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் படிச்சிருப்போம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனுக்கு பேரலாக இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வேணும்னா ஆஃப்செட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஒருவேளை டவுட்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது புரியும் ஆஃப்செட்னா என்னென்னு. ரைட், இப்போது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. எனக்கு இப்போ என்ன செய்யணும்னா இன்னொரு ரெக்டாங்கிள் வரையணும். எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரையணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேலே இன்னொரு ரெக்டாங்கிள் வரையணும். ஆனால் எனக்கு வந்து ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா இந்த ரெண்டு ரெக்டாங்கிளுக்கு இடையில இருக்க கேப் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கம் எனக்கு வந்து ஈக்குவலாக வேணும். இப்போ வந்து 4 பக்கம் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு ரொம்ப ஃப்ளூக் இருந்தால் வேணால் அது என்ன பண்ணும், இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் அப்படின்னு ஒரு கமாண்ட் படிக்கிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா மிரர் கருத்து இப்போ என்ன பார்க்குறோன்னா ஆஃப்செட்னு ஒரு கமாண்ட். நான் அன்றைக்கே என்ன சொன்னேன்னா ஆஃப்செட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா பேரலாக கிரியேட் பண்ணுறதுன்னு சொன்னீங்க, அப்போ இருக்கா, அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப்செட் எடுக்கிறோம். இப்போ உடனே என்ன கேட்குது பாருங்கள், ஸ்பெசிஃபை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். அதாவது நம்ம செலக்ட் பண்ண போகிற ஆப்ஜெக்ட்டுக்கும் வரப்போகிற ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ், அதான் என்னது ஆஃப்செட் டிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 10 mm தரேன்னு வச்சுக்கோங்களேன். 10 mm எனக்கு வேணும். ஸோ நான் 10 mm கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது, இப்போது செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ஆஃப்செட். அதாவது எந்த ஆப்ஜெக்டை ஆஃப்செட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். எந்த ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் பண்ண போகிறோம், இந்த ரெக்டாங்கிள். ஸோ நான் வந்து ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் என்ன கேட்குது பாருங்க, ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் சைட் டு ஆஃப்செட். அதாவது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச ரெக்டாங்கிள்லேருந்து வெளியில் ஆஃப்செட் பண்ணணுமா உள்ள ஆஃப்செட் பண்ணணுமா. இப்போ நீங்கள் மவுஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா உள்ளே காமிக்குது பார்த்தீங்களா, வெளியில் வேணால் வெளியில், உள்ளே வெளியில், எங்கே வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் உள்ளே கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ 10 mm கேப்பில் உள்ளே வந்து நமக்கு என்ன ஆயிரும், ஆஃப்செட் ஆயிரும். இந்த ரெண்டு கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எந்த ரெண்டு கொஸ்டின்னா செலக்ட் ஆப்ஜெக்ட் சைடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப இந்த ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், சைடு வந்து இந்த சைடு கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் சைடு. இந்த மாதிரி ஒரு இடையில நிறைய தடவை நமக்கு ஆஃப்செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன செய்யலாம்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஆன் சைட் டு ஆஃப்செட் கேட்குது இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த மல்டிபிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேள்வி கேட்காது, ஒன்லி சைடு டு ஆஃப்செட் மட்டும் தான் கேட்கும். அப்போ எந்த சைடு வேணும், வெளியில் வேணால் வெளியில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிட்டே போயிடலாம். பார்த்தீங்கன்னா அப்போ மல்டிபிள் ஆஃப்செட் வந்து கடை நம்ம என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் பண்ணலாம். சமயத்தில் இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்லாம் வரையணும்னு வச்சுக்கோங்க. கான்சென்ட்ரிக் சர்க்கிள்லாம் என்னது, இப்போ ஒரு 10 சர்க்கிள் வரையணும்னு வச்சுக்கோங்களேன். 10 சர்க்கிளுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சென்டர் பாயிண்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி வரையறதுக்கு தான் என்னது கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அதெல்லாம் ஆஃப்செட்டில் ஈஸியாக வரையலாம். ஆஃப்செட்டோட ஷார்ட்கட் வந்து ஓ கொடுத்துட்டிங்கன்னா என்ன எடுத்துக்கோ, ஆஃப்செட் எடுத்துக்கோ. இல்லை ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்குது, அதாவது அந்த சர்க்கிளோட ரேடியஸ். இப்போ நான் வந்து ஒரு 15 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குறப்ப நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இந்த சைடு டு ஆஃப்செட் கேட்குதுல, எனக்கு நிறைய தடவை வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது மல்டிபிள் கிளிக் பண்ணிடுறேன். சைடு டு ஆஃப்செட் கேட்குறப்ப வெளியில் வச்சு கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 15 mm ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒவ்வொரு தடவையும் நமக்கு என்ன ஆகும், 15 mm ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி சர்க்கிள் வரையலாம். இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு சில நேரத்தில் காப்பி கமாண்டை விட ஆஃப்செட் கமாண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா சப்போஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்ரி 50 mm வந்து இந்த லைன் வந்து காப்பி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆஃப்செட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். எப்படின்னா ஆஃப்செட் கமாண்ட் திரும்ப போகிறேன், போயிட்டு ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்குறப்ப இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 50 mm கொடுத்துறேன். இதுக்கப்புறம் செலக்ட் ஆப்ஜெக்ட் டு ஆஃப்செட் கேட்குறப்ப நான் இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நமக்கு நிறைய தடவை வேணும்ல, ஸோ நான் என்ன இருக்குன்னா மல்டிபிள் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடு கிளிக் பண்ணிங்கன்னா எவ்ரி 50 mm வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டு போயிடலாம்னா ஆஃப்செட் பண்ணிட்டே போயிடலாம். கடன் ஆஃப்செட் பண்ணிடலாம். எத்தனை ஆப்ஜெக்டாலும் நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடலாம், ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிடலாம். இதுதான் ஆஃப்செட்ங்கிற கமாண்ட். ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு என்ன ஆகும். தேங்க்யூ.